நீங்க ஏதாவது எடுத்துக்கோங்க ப்ளீஸ். ஸ்வீட் கொடுப்பா. எடுத்துக்கோங்க. இவங்க தான் என் பொண்ணு இஷா, இது என் ஒய்ஃப் உமா. டீ எடுத்துக்கோங்க. இவங்க தான் என்னுடைய 3 பசங்க, இஷா, ஃபியூஸ், காஜல். பசங்களை அடக்கமா வளர்த்துருக்கோம். மம்மி, அப்பா இன்னைக்கு வந்து ஸ்கூல்ல. இது எங்க பொண்ணு காஜல். காஜல், எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. ஹாய். அட காஜல், உன் ட்ரெஸ் ஏன் இப்படி இருக்கு? அது 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 வந்து ஸ்கூல்ல விளையாடும் போது விழுந்துட்டேன். போ, ட்ரெஸ் மாத்திட்டு வா. அது என்னன்னா, அவள் எங்கள் வீட்டு செல்ல பொண்ணு. இந்த மாதிரி ஏதாவது சேட்டைத்தனங்கள் பண்ணிகிட்டே தான் இருப்பா. அதான் சொல்லுவாங்கள்ல, சேட்டை பிடிச்ச பொண்ணு அப்படின்னு. அந்த மாதிரி தான். மம்மி, சமோசா ரொம்ப சூடா இருக்கு. எப்ப பாரு நீ ஏதாவது பண்ணுவ. இன்னைக்கும் திட்டு வாங்குவா பாரு. திட்டு வாங்கியாச்சு, இப்போ சமோசா சாப்பிடணும். மம்மி, நீ முதல்ல இந்த வேலை செய். இதை எடுத்துட்டு போ. இல்லை பரவாயில்ல, நானே எடுத்துட்டு போறேன். நோ ப்ராப்ளம். இவளையெல்லாம் நம்ப முடியாது, கீழே போட்டுருவா. நானும் உங்க கூட வரேன். சரி வா. இஷா, உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? சோளம் செய்ய பிடிக்கும், சமைக்க பிடிக்கும். இதெல்லாம் சமைக்கிறதா? அப்படியா? அப்ப இதுவரைக்கும் எனக்கு எதுவும் செஞ்சு கொடுக்கலையே. எனக்கு எதுவும் கொடுத்தது இல்ல. நீங்க 2 பேரும் எங்க என்ன பண்றீங்க? ஜூஸ் எடுத்துக்கங்க. அட, வருங்கால அத்தானை பார்க்க வந்திருக்கோம் இல்லையா பியூஷனா? இங்க பாருங்க, நாங்க 3 பேருமே எப்பவும் ஒன்னாதான் போவோம். அதனால நீங்க அக்காவை கூட்டிட்டு போனா அப்புறம் எங்களையும் கூட்டிட்டு போகணும். நானும் தான் வருவேன். அடேங்கப்பா, அப்படின்னா ஒரு வேலை பண்ணலாமா? நீங்க 3 பேரும் எங்கேயும் போத்தாவில்ல, நான் வேணா இங்க வந்துடுறேன், சரியா? அப்ப ரொம்ப ஜாலியா இருக்கும். என்னக்கா? என்னாச்சு? ஏன் தயங்குறீங்க? என்னாச்சு சொல்லுங்க. துவாரக் என்ன சொன்னாரு? அடுத்த மாதம் டேவின் அமெரிக்கா போகிறான். அதனால் அவர் என்ன விரும்புகிறாருன்னா, இந்த மாதமே வந்து கல்யாணத்தை முடிச்சுக்கலாங்கிறாரு. இவ்வளோ சீக்கிரம் பணத்துக்கு எங்கே ஏற்பாடு பண்ணுறது? இங்க பாருங்க, இஷா என்னோட பொண்ணு மாதிரி தான். அதனால கல்யாணத்தோட பாதி செலவை நாங்க பாத்துக்கிறோம். நாளைக்கு நாம சேகர் கிட்ட பேசி பார்க்கலாம், அவனும் ஹெல்ப் பண்ணுவான்ல. இல்லை மகேஷ், வெளியாட்கள் குடும்ப விஷயத்துல தலையிடக்கூடாது. அண்ணா, அவன் சின்ன வயசு ஃப்ரெண்டு, கண்டிப்பா ஹாப்பியா ஹெல்ப் பண்ணுவான். ஆமா, கரெக்ட். சேகர் அங்கிள் ரொம்ப நல்லவரு. மகேஷ், என்னோட பெரிய பாரத்தை நீ குறைச்சிட்ட. அட என்னண்ணே, காஜலுக்கு கல்யாணம் நடக்கும்போது என்னோட கல்யாணமா? அதெல்லாம் இல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் எப்பவுமே மம்மி கூட தான் இருப்பேன். ஏய் காஜல், காஜல் வரட்டும். பெரியவரு சரியா தான் சொன்னாரு, அவ ஓவரா தான் பண்றா. கொஞ்சம் அமைதியா இரு. மகேஷ் தான் போயிருக்கான்ல அவளை கூட்டிட்டு வர. ஃபோன் வந்துருச்சு. ஹலோ, காஜல் கிடைச்சிட்டால? அவகிட்ட போனை கொடு. பிருந்தா, காஜல் பாரதி வீட்டுக்கு வரல. என்ன? அப்போ எங்க போனா? மகேஷ் கிடைச்சிட்டாளா? இல்ல, யாராவது திட்டிருப்பாங்க. அதனால கோச்சிக்கிட்டு போய் எங்கேயாவது உட்காந்துருப்பா. தேடி பார்க்கலாம். கிடைச்சிருவா. வாயே, அங்க போய் பார்க்கலாம். காஜல பாத்தீங்களா? எங்க போனானே தெரியல. எங்க தேடியும் கிடைக்கல. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாம போலீஸ் கிட்ட உதவி கேட்போம். நீங்க கடைசியா காஜல் எங்கதான் பாத்தீங்களா? ஆமா சார். அட அப்பா, வழிய மறந்துட்டீங்களா? நம்ம வீடு அந்த பக்கம் இருக்கு. செல்லக்குட்டி, நான் மறக்கல. ஒரு வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். சரி, அப்ப நானும் கூட வரேன். வரும்போது எனக்கு சாக்லேட் வாங்கி தாங்க. நீ சாக்லேட்டை ஷம்பு சித்தப்பா கிட்ட கேளு. நான் வேலையை முடிச்சிட்டு உடனே வந்துடுறேன்.
காஜல் ஃபோட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பிச்சிருங்கப்பா. சார் பக்கத்தில் எல்லா கடையுமே மூடி இருக்கு சார். காலையில் கடை திறந்தாதான் ஏதாவது தகவல் கிடைக்கும் சார். இல்லை ஷர்மா, இது சின்ன பொண்ணு மேட்ரு, அவளை ஈஸியாக விட்டுற முடியாது. பேட்ரோலிங் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. உடனே பொண்ணை தேட சொல்லுங்க. பக்கத்தில் வேற ஒரு குளம் இருக்கு, அங்கேயும் செக் பண்ணிடுங்க. ஓகே சார். கொஞ்சம் நில்லு, நீ எங்க போற? எங்க போற? நீ கொஞ்சம் நில்லு. அவளை கண்டுபிடிக்கணும். காஜல் கண்டிப்பா வந்துருவா, நீ அமைதியா இரு. அண்ணி அவ இன்னும் வரல, எங்க இருக்கானே தெரியலையே. அவளுக்கு ஒன்னும் ஆகாது, அவ கண்டிப்பா வந்துருவா. அவ இன்னும் வரலையே. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? கொஞ்சம் அமைதியா இரு. எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ, எனக்கு அவளை பார்க்கணும், காஜலை பார்க்கணும். அவ வந்துருவாமா? சொல்லுங்க சார். காஜல் நேற்று ஈவினிங் கடைக்கு வந்திருந்தா? சம்பா அங்கிள். சொல்லுமா. சாக்லேட். இந்தாம்மா. சரி, உங்கள் கடையை விட்டு போனால அவளை யாராவது ஃபாலோ பண்ணுறதை பார்த்தீங்களா? அதாவது யாராவது சந்தேகப்படுற மாதிரி? இல்லை சார். சார், இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் காஜல் இருக்கா. 6:13க்கு இந்த சந்து வழியாக போயிருக்கா. அவள் வீடு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கா. அப்போ நடந்த இந்த விஷயம் சுற்றி 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் நடந்திருக்கு. 6:13க்கு அப்புறமா. சார், நம்ம மொத்த ரோடையும் ஸ்கேன் பண்ணியாச்சு, அக்கம் பக்கத்துலையும் கேட்டாச்சு. ஆனால் காஜலில் யாருமே பார்க்கலன்னு சொல்கிறாங்க சார். எந்தவித கலாட்டா சத்தமும் கேட்கலையா. அப்போ இது தெரிஞ்சவங்க பண்ண வேலையாக தான் இருக்கும். காஜல் கிட்ட பேச்சுவார்த்தை கொடுத்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. சொந்தக்காரங்களா இருக்கலாம். மெயின்லி இது கிட்னாப்பிங் மேட்டராக இருந்தால் இந்நேரம் யாருக்காவது ஃபோன் வந்திருக்கணுமே. பிருந்தா. அப்பா இல்ல, அவங்க கிடைக்கல. இல்ல. பிருந்தா கிடைச்சாளா? வீடு ஃபுல்லா தேடியாச்சு, பக்கத்து வீட்லயே கேட்டுட்டு இல்லன்னு சொல்றாங்க. இவ எங்க போனா? அண்ணி, நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நாங்க வெளியே தேடிட்டு வரோம். என்ன மகேஷ், என்னாச்சு? சேகர், பிருந்தா எங்கேயும் காணோம். ஏய், நீ ஒன்றும் பயப்படாத, கண்டிப்பாக கிடைச்சிருவா. பிருந்தாமா, மா, இங்க உட்காந்து நீங்க என்ன பண்றீங்க? காஜல் கண்டிப்பா வந்துருவா. சார், காஜலோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அவளை கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க. அப்புறம் ரேப் பண்ணல சார், ஆனால் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இடுப்பில் அப்புறம் உடம்புல நிறைய காயங்கள் இருக்குது. முதல்ல காஜலை பயங்கரமாக அடிச்சிருக்கான். கழுத்தை நெரிச்சதுக்கப்புறம் கண்களை. 12 வயசு பொண்ணுகிட்ட இவ்வளோ சித்திரவதை பண்ணியிருக்கான். இதை படிக்கும் போதே என் ரத்தம் கொதிக்குதியா. ஆனால் அந்த பொறுக்கி வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கான். சர்மா, அந்த புறம்போக்கை கண்டுபிடிச்சு அவன் கையை காலை உடைக்க போறேன். யார் அடிக்கடி ஃபோன் பண்ணுறது? தேவேஷோட அப்பா தான். ஒருவேளை கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ண கால் பண்ணுறாரோ? ஈவினிங் அவர்கிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லு. 6 மாதத்துக்கு கல்யாணத்தை தள்ளி போட சொல்லலாம். சரி, தேவேஷ் ஒரு தடவை அமெரிக்கா போயிட்டான்னா அப்புறம் எப்போ திரும்புவான்னு தெரியாது. அதுக்கு என்ன செய்ய? என் தம்பியோட பொண்ணு செத்து போயிருக்கா, உனக்கு உன் பொண்ணு கல்யாணம் முக்கியமா? அண்ணா அண்ணி சரியா சொல்றாங்க. ஒருவேளை நீங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினீங்கன்னா இந்த சம்பந்தம் போயிடும். ஒரு நல்ல சம்பந்தம் கையை விட்டு நழுவக்கூடாது. மகேஷ், என்னப்பா சொல்ற? உண்மையை தான் சொல்றேன். இஷாவோட கல்யாணம் இந்த மாசம் நடக்கிறது ரொம்ப நல்லது.
சார், நாங்க யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? நாங்க வளர்த்த செல்ல பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு. மகேஷ் சார், வெறுப்பு, வைத்தறிச்சல் யாரை வேணாலும் மிருகமா மாத்திடலாம். உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் யார் கூடவும் முன்விரோதம் இருந்துச்சா சார்? எனக்கு ஒருத்த மேல டவுட் இருக்கு சார். யார் இது? ராதே. யார் ராதே? சார், அவன் இங்க பக்கத்துல தான் சார் இருக்கான். மகேஷோட தூரத்து சொந்தக்காரன், கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவன் சார். கோவக்காரன், சிடுமூஞ்சி வேற சார். அவன் போன மாசம் நேஹாங்கிற பொண்ணுக்கு ரொம்ப தொல்லையெல்லாம் கொடுத்துட்டே இருந்தான் சார். கை வலிக்குது, விடுங்க. நீ என் கூட விளையாடலன்னா உன்னை யார் கூடயும் நான் விளையாட விட மாட்டேன். ஏன் தொல்லை கொடுக்குறீங்க? காஜல், நீ என்ன அடிச்சல, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். அப்பா, என்ன அடிப்பாங்க இவங்க. என்ன அடிக்க வேணும்னு சொல்லுங்கப்பா, எனக்கு பயமா இருக்கு. அடிக்க மாட்டோம். கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த காஜல் ஒன்று அடிச்சால? காஜல், பெரிய பெரிய கண்ணு காஜலுக்கு. இவன் தான் என்ன அடிச்சா. அதோ இங்க 5 வாட்டி அடிச்ச தெரியுமா? சரி, காஜல் ஒன்று அடிச்சதுனால நீ திருப்பி அவளை அடிச்சியா? உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன். இவனை பார்த்தா யாரையாவது கொலை பண்ணுவான்னு உங்களுக்கு தோணுதா? கொலை பண்ற அளவுக்கு மற்ற பொண்ணுங்க கூட நடந்துட்டு இருக்கானே. காஜல் இவன் அடிச்சிருக்கா, ஒருவேளை பழி வாங்குறதுக்காக. மகேஷும் அவங்க குடும்பத்தாரும் தான் எங்களை பழி வாங்குறாங்க. அவதேஷ், மகேஷ்னா தூரத்து சொந்தக்காரங்க. ப்ராப்பர்ட்டி விஷயத்துல எங்களுக்குள்ள கேஸ் போயிட்டு இருக்கு. தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா வந்தது. அதுக்கு பழி தீர்க்கறதுக்காக தான் மகேஷ் என் பையனை மாட்டி விடுறான். ஆமா, ராதே மனநலம் பாதிக்கப்பட்டவன். ஸோ நம்மளால அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது. ஆனால் சார், நமக்கு கஸ்டடி கிடைக்கலன்னா எப்படி நம்ம டீல் பண்ணுறது? ஒரு விஷயத்தில் நமக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம கிட்ட அவனுக்கு எதிராக ஆதாரங்கள் இருக்கணும். இல்லை யாராவது ஒருத்தர் சாட்சி சொல்லணையா. அந்த ராதே மேலே ஒரு கண் இருக்கட்டும். அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் தெரியணும். அந்த மகேஷ் ஃபேமிலி கிட்ட யாராவது பம்பு பண்ணியிருக்காங்களான்னு பாரு. ஏய், எழுந்துடுறா, எழுந்துரு. யாரா அது? எழுந்துரு. நீ என்னடா படுத்துக்கிட்டு இருக்க? எழுந்துரு, எழுந்துரு, வா வா, எழுந்துருங்கடா, போ. காஜல் எந்த வழியா போனாலும் அங்கதான் அடிக்கடி உட்காந்து குடிப்பீங்க. ஆனா காஜல் இறந்ததுக்கு அப்புறமா நீங்க வேற இடத்துக்கு மாத்திட்டீங்க. ஏண்டா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். எங்களுக்கு அந்த பொண்ணை பற்றி நீங்கள் என்ன பேர் சொன்னீங்க சார்? இங்கே பாரு, இவ தான் அந்த பொண்ணு காஜல். கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள். ஆமாம் சார், இந்த பொண்ணு அன்னைக்கு நான் ஒரு ஆள் கூட பார்த்தேன் சார். யாரா அந்த ஆளு? டேய் சொல்கிறா அவனை பற்றி. ஏய், இவனுங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல இவனுக்கு எலும்பு உடச்சிருங்க. ஆமாம், பேரை சொல்ற வரைக்கும் இவங்களை விடாதீங்க, அடிச்சிடுங்க. சார் 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 அடிக்காதீங்க சார். சார் அங்கே எதுவும் பண்ணல சார். சார் சார் சார், எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் சார் தூக்கி இருக்கணும். இப்போ நம்மகிட்டயே கதை விடுறாங்க. ராதை மேலேயும் டவுட்டாக இருக்குது சார். கேள்வி என்னன்னா, காஜல ராதே இல்லை வேற யாராவது வற்புறுத்தி கடத்திட்டு போயிருப்பாங்கன்னா காஜல் கத்திருக்கணுமேயா. ஆனா அப்படி இல்லை. ஏன்? ஒருவேளை அவள் பின்னாடி இருந்து தாக்கியிருக்கலாம் சார். சரி, அந்த குடிகார பசங்க மேலே ஒரு கண்ணு வைங்க. அந்த ராதேவியும் பார்த்துக்கோங்க. என்னதான் தெரியுதுன்னு பார்க்கலாம். ஓகே சார். இன்னொரு விஷயம், காஜலோட ரிலேஷன் அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பேசணும். ஆனால் காஜல் படித்த ஸ்கூலில் நாம் இன்னும் என்கொயரி பண்ணல சார். ஷர்மா, அவளுக்கு வயசு 12. ஸ்கூலில் அப்படி என்ன நடந்திருக்கும்? அது மர்டர் வரைக்கும் போயிருக்குமா? சார், இப்போல்லாம் பாலியல் கிரைம்ஸ் நிறைய நடக்குது சார். சார், ஸ்கூல் கிரைம் ஷூட் அவுட்லாம் வெளிநாட்டில் தான் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ நம்ம ஊர்லேயும். சரி, ஸ்கூலில் பேசி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7. ஐயோ பாவம்டா, காஜல் கீழே விழுந்துட்டாளே. இவ பெரிய ஆள் ஆகணுங்கிறா, ஆனா ஒழுங்கா நடக்கவே தெரியல. ஐயோ பாவம். என்ன பயமுறுத்த பாக்குறியா? நான் ஒன்றும் பயமுறுத்த பார்க்கல, உன்னை பயமுறுத்தத்தான் வந்தேன். எல்லாருமே என்ன பார்த்தா பயப்படணும். குட் மார்னிங் சின்ன சார். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் சார். பாத்தீங்களா, பயந்து போயிட்டான். மறுபடியும் எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தொல்லை கொடுக்காத, இல்லனா நிஜமாவே பிரின்சிபல் சார் கிட்ட சொல்லுவேன். யாரையும் பயமுறுத்தவும் முடியாது, ஸ்கூல்லயும் இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஆகாஷ் அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் அவன் லிமிட்டை தாண்டி போயிட்டான். சார், நாங்க அந்த பையனை 10 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அதோட மானிட்டர் பொசிஷன்ல இருந்து எடுத்துட்டோம். அந்த இடத்துல நாங்க காஜலை மானிட்டர் ஆக்கிட்டோம். நான் ஒத்துக்கிறேன் சார், நான் காஜலுக்கு நிறைய தொல்லை கொடுப்பேன், ஆனா நான் அவளை எதுவும் பண்ணல. காஜல் விஷயமா உன்னை ஸ்கூல்லேருந்து 10 நாள் சஸ்பெண்ட் பண்ணாங்க இல்லையா தம்பி?
லீடர்லேருந்து உன்னை தூக்கிட்டு அவளை போட்டிருக்காங்கல்ல, நீ கோவமா இருந்திருப்பல்ல என்ன? சார் இதெல்லாம் என்ன கேள்வி? இப்படிலாம் கேட்டு என்னோட பையனை டார்ச்சர் பண்ணாதீங்க நீங்க. ஹலோ, அதான் நான் தான் சொல்கிறேன்ல, லோடிங்க முன்னாடி தான் நடந்தது. ஒரு சின்ன வேலை இருக்குன்னு முடிச்சுட்டு வந்துடுறேன். சார், என் பையன் ஒன்றும் சாதாரண பையன் இல்லை சார், கிளாஸ்லேயே டாப்பரு. இங்கே பாருங்க சார், இப்போ கேள்வி. அதான் நான் சொல்கிறேன்ல ஐயா, நான் வந்துக்கிட்டே இருக்கேன். நான் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தேனே. சார், என் பையனுக்கு நீங்கள் தொல்லை கொடுக்காதீங்க. சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் முக்கியமான வேலையில் இருக்கேன். உங்கள் பையனுடைய ஃப்யூச்சர் அதை விட இந்த ஃபோன் கால் முக்கியமா சார்? சார், நான் சொல்கிறத நீங்கள் நீங்கள் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. எந்த பொண்ணு செத்தாலும் அவளுக்கு அவ வாழ்க்கையும் முக்கியம்தான். கொலை நடந்திருக்கு, அந்த கொலைகாரனை எங்களுக்கு தேடணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சாரி சார், என்ன கேட்கணுமோ அதை கேளுங்க. என் பையன் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி சரி, அவனை பிடிச்சி வைங்க. வணக்கம் சார். நான் திரும்ப கூப்பிட்றேன். கொலகாரனை பற்றி தெரிஞ்சதுங்களா? இங்கே பாருங்க, எங்களுக்கு தினமும் நிறைய கேசஸ் வருது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இந்த மாதிரி நிறைய வருது. என்ன பண்ணுறது? அதையும் நாங்கள் தானே பார்த்தாகணும். அதை எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் கொடுத்த ஒரு கேஸை மட்டும் பார்த்துட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்க. அம்மா, நான் ஈஷாக்கா கல்யாணத்துக்கு இததான் போட போறேன். இது அழகா இருக்குல்ல? பார்க்க தேவதை மாதிரி இருக்கு. பிருந்தா, பூஜையில போட்டுக்க சொல்லி அண்ணிமா புடவை கொடுத்துருக்காங்க. ஏன் இப்படி வேதனையோட இருக்க? நான் தான் சொன்னேன்ல, காஜலோட பொருட்களை ஓரமா வையன்னு. பிருந்தா, ஈஷாவும் நம்ம பொண்ணு தான். 10 நாள்ல கல்யாணம் நடக்க போகுது. அதனால இந்த வருத்தத்தை விடு. அன்னிக்கு போய் நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண பாரு. ரொம்ப விசித்திரமாக இருக்குது சார். காஜல் இறந்து போய் ரொம்ப நாள் ஆகுது. அந்த வீட்டில் கல்யாணம் ஆகுது. அதுவும் அவசரமா? எதுக்கு இதெல்லாம்? சார், அந்த குடிகார பசங்க நம்மக்கிட்ட ஏதோ சொல்ல விரும்புகிறாங்க சார். வாங்க சார். போலாமா சேகர்? சேகர் சார், என்ன இது? சேகர் தான் காஜலை கொன்னானா? இல்லை சார், நான் இதை கண்டிப்பாக நம்ப மாட்டேன். இங்கே பாருங்க, எங்களுக்கு 2 சாட்சிகள் கிடைச்சிருக்கு. அவங்க காஜல் இவன் கூட போகிறத பார்த்துருக்குறாங்க. கூட்டு வாங்க சார். சேகர் என் சின்ன வயசு ஃப்ரெண்டு சார். அன்னைக்கு ஈவினிங் நான் காஜலை பார்த்தேன் சார். ஏய் காஜல், எங்க ஊர் சுத்திட்டு இருக்க நீ? பேய் ஊருதான் சுத்தும், வேற என்ன பண்ணோம்? அதெல்லாம் சரி, பேய் பானிபூரி சாப்பிடுமா? அப்பவா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி காஜலை கூட்டு போயிருக்க, அடிச்சு துன்புறுத்திருக்க, கழுத்தை நெரிச்சிருக்க, அப்புறம் கொன்னுட்ட. எவ்வளவு கொடுமைக்காரன்டா நீ. நீ எல்லாம் உயிர் வாழவே தகுதி இல்லாதவன்டா. ஆமாம் சார், சரியா தான் சொன்னீங்க. எனக்கு உயிர் வாழ தகுதி இல்லைதான். என்ன தூக்கில் போட்டுருங்க சார். இந்த ட்ராமாலாம் வேண்டாம், மரியாதையா சொல்லிடு. காஜலை ஏன் கொன்ன, எப்படி கொன்ன, எங்கடா வச்சு கொன்ன? இல்லைன்னா அடிக்கிற அடியில் செத்துருவேன். அடிங்க, ஏன் அடிங்க, அடிங்க சார், நல்லா அடிங்க, நல்லா அடிங்க. அதுக்கு தான் தகுதியானவன், அதுக்கு தான் சார் நான் தகுதியானவன். முதல் முறையா பயங்கர குழப்பமா இருக்கு. எப்படி போனாலும் லாக் ஆகுதையா? சரியான சாட்சியும் இல்லை, கொலைகாரன் ஈஸியா தப்பையும் ஒத்துக்கிட்டானே. இருந்தாலும் கேஸ் இன்னும் சால்வ் ஆகலையா? ஏன் சார்? முதல் விஷயம் என்னன்னா,
இந்த சேகர் வந்து இந்த பொண்ணை கொலை பண்ணியிருந்தான்னா அதுக்கு என்ன மோட்டிவ்? அதை அவன் சொல்லவே இல்லையே. காஜலை எங்க வச்சுக்கோன்னா அதையும் சொல்லல. எங்க மறைச்சி வச்சிருந்தான்னு சொல்ல மாட்டேங்கிறான். அண்ட் மரத்துல எப்ப தூக்கிட்டு வந்து தொங்க விட்டான் அதையும் சொல்லலையே. சார் அப்போ சேகர் நம்மக்கிட்ட பொய் சொல்கிறானா என்ன? ஆனால் நம்ம வேற மாதிரி யோசிக்கணும். குற்றத்தை அவங்களே எப்படி சார் ஒத்துப்பாங்க? அதுதான் என் போட்டு குழப்பி எடுக்குது. ஆனா என் உள்ளுணர்வு சொல்லுது சேகர் நிரபராதி. இந்த ராதேவை பத்தின நியூஸ் ஏதாவது? இல்லை சார், அவன் வீட்டு பக்கத்தில் ஆள் வச்சிருக்கான். ஆனால் அவன் 2 நாளாக வெளியவே வரல. அவங்க அப்பா அவர் தடுத்திருப்பாரு. ஆகாஷ் அவனுடைய அப்பா விவேக் அவங்க பேக்ரவுண்ட் ஃபுல்லா செக் பண்ணுங்க. அந்த டாப்பர் பையனுக்கு சஸ்பென்ஷன் வேற கொடுத்துருக்காங்க. அவனும் விக்டிம் லிஸ்ட்ல இருக்கிறான். சார், இன்னைக்கே நம்மளோட ஆட்கள் அனுப்புகிறேன் சார். எஸ் சார். போங்க சார் சார் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இப்படி இருக்குமோ, சேகர் வேற யாரையாவது காப்பாற்றுறதுக்காக பழைய ஏற்றுக்கிட்டானோ? மகேஷ் அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. சேகர் எதுக்காக இப்படி பண்ணணும்? சேகர் ஃபேமிலி அப்ப பிரயாகராஜில் இல்லையா? இல்லை சார், கொஞ்ச நாள் முன்னாடி மும்பை ஷிஃப்ட் ஆனான். ஆனால் 3 வருஷத்துக்கு முன்னாடி திரும்ப வந்துட்டான் சார். தனியாக தான் இருக்கான். பாயிண்ட் அங்கேயே நிக்குதே. சேகர் இன்னொருத்தன் பண்ண கொலையோட பழிய எதுக்காக தான் மேல போட்டுக்கணும்? இதை நாம தெரிஞ்சுக்கணும்னா சேகருடைய வாழ்க்கை புத்தகத்தை படிச்சாகணும். கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாமா? வண்டி எடுங்க, மும்பைக்கு போலாம். சேகருடைய பாஸ்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகே சார். சேகர் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகாத. என்ன பண்றது? எனக்கும் போறதுக்கு மூடு இல்லை தான். நீ கோச்சிக்காதம்மா. நான் வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு ஓடி வந்துடுறேன். ஓகே? அப்பதான் உனக்கும் என்னோட குழந்தைக்கும் என்னால் ரொம்ப நேரம் ஒதுக்க முடியுமா? சரி, நீ பத்திரமா இரு. ம். சார், என்ன ஆச்சுன்னு தெரியல சார். நான் வீட்டுக்குள்ள போகும்போது எல்லாமே செதறி கிடந்துச்சு சார். அண்ட் என் மனைவி அவளையும் உள்ள காணோம். வெளியில வந்து எல்லார்கிட்டையும் கேட்டேன். ஆனா யாருக்குமே எதுவுமே தெரியலன்றாங்க. சார் சார் ப்ளீஸ் அவளை தேடி கண்டுபிடிங்க சார். என் மனைவி பிரெக்னெண்டா வேற இருக்கா சார். என்ன சேகர் தன் பொண்டாட்டியை கொண்டதா குற்றச்சாட்டு இருக்கா? ஆமாம் சார், சேகர் 1 வருஷம் ஜெயிலில் இருந்தான். அதுக்கப்புறமா ஆதாரங்கள் சரியாக ப்ரூவ் பண்ணாதனால அவனை விட்டுட்டாங்க. அப்புறம் புருஷன் முன்னாடிக்கு நடுவில் சண்டைக்கு என்ன காரணம்? அது தெரியல சார். அப்புறம் அந்த பொண்டாட்டி திருப்தி இல்லை சார். சரி, டெட் பாடி? இல்லை சார், நான் நம்ம டீம் கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த கேஸில் எந்த அப்டேட் கிடைச்சாலும் உடனே அப்டேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல. 3 வருஷத்துக்கு முன்னாடி சேகரோட ஒய்ஃப் திருப்தி காணாமல் போயிருக்கா. 3 வருஷம் முன்னாடி நடந்த இந்த சம்பவத்துக்கும் காஜல் கேஸுக்கும் என்னையா லிங்க் இருக்கும்? வேற கோணத்தில் பார்க்கலாமா? சேகர் தன் பொண்டாட்டியை கொண்டு இருப்பான், அங்கேருந்து அப்படியே தப்பிச்சிருப்பான். அந்த குற்ற உணர்ச்சியால இப்போ காஜலை தான் கொலை பண்ணதா சொல்றானா? சார், மே கம் இன்? அமேன். சார், மன்னிக்கணும் சார், உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டோம். இந்த விஷயம் பரவுறத நானே விரும்பலை. ஏன்னா அதால் என் பொண்ணுக்கும் கஷ்டம் வரும். கவலைப்படாதீங்க சார், ஒன்றாகாது. சொல்லுமா, நீ என்னதான் சொல்ல வர? சொல்லுங்கண்ணா. தூக்குங்க. அவளை எங்க கூட்டிட்டு போறீங்க? சார் சார் நான் எதுவும் பண்ணல சார். சார் சார் என்ன விட்டுருங்க சார். சார் நீங்க என்ன பண்றீங்க சார்? அவங்க ஏன் பசங்க, இவங்க என்ன சார் பண்ணாங்க? உங்க 2 பேருக்குள்ள நான் பயங்கர நெருக்கமாமே. பீரிட் அடிச்சிருக்காமே. உண்மையா? ஆசை ஒரு தேவையில்லாத உணர்வியா இங்க? உங்களை பத்தின ரகசியம்லாம் வெளியில வந்துடுச்சு. உங்க நல்லதுக்கு சொல்றேன்.
அடுத்த கதைய திருவாயை திறந்து நீங்களே சொல்றீங்களா? ஆய தரங்கடா. ஆமா சார், இது உண்மைதான். நாங்க ஒருத்தர் விரும்புறது உண்மை. சின்ன வயசுல இருந்தே நாங்க ஒன்னா விளையாடி வளர்ந்துருக்கோம். அதோட எனக்கு தெரியும் இந்த சொசைட்டி கண்டிப்பா எங்க உறவை ஏத்துக்காது. ஆனா பியூஷனா என் பிரதரை பார்க்கவே இல்லை. இனியும் அப்படி பார்க்க மாட்டேன். அம்மா அப்பா சின்ன வயசுலேயே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன மகேஷ் மாமாவும் அத்வைஸ் மாமாவும் தான் என்னை வளர்த்து ஆளாக்குனாங்க. இசாவோட கல்யாணம் இன்னொருத்தர் கூட நடக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல சார். அதே மாதிரி இசாவை எல்லார் முன்னாடியும் என்னால் கல்யாணமும் பண்ணிக்க முடியாது. அதனால தான் இதை நாங்கள் எல்லாருக்கிட்டையுமே மறைச்சிட்டோம் சார். பியூஷ் 1 மாசத்துல எனக்கு கல்யாணம் ஆகிடும். நான் உயிரை கூட கொடுப்பேன், இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண மாட்டேன். நாம் உன் கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி இங்கேருந்து ஓடி போயிடலாம், மும்பைக்கு போயிடலாம். தயவு செஞ்சு நீ அழாத, நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இஷாக்கா, பியூஷனா, காஜல் உங்க விஷயத்தை பத்தி வீட்டுல போய் போட்டு கொடுத்துட்டான்னா உங்களால மும்பைக்கு தப்பிச்சு போயிருக்க முடியாது இல்லையா? அன்னைக்கு காஜலை பாரதி வீட்டுக்கு வெளியில சந்திச்சிருக்க. டுபாக்கரோட தம்பி அந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஆமாம் சார், இது உண்மைதான் சார். நான் பெரிய தப்பு பண்ணிக்கிறேன்னு நல்லாவே தெரியுது. ஈசாவும் இதை புரிஞ்சுக்கிட்டா. நாங்கள் ஓடி போகிற விஷயத்தை கேன்சல் பண்ணிட்டோம். நிஜமாக தான். வீட்டில் இருக்கிறவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதுவே தான் நடக்கும். நான் சொல்கிறது உனக்கு புரியுதில்ல? யாருக்கிட்டையும் சொல்லிட மாட்டேயே. சரி அண்ணா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க உங்க வாக்க மீற மாட்டீங்கல்ல? இல்லை, இது பக்கா ப்ராமிஸ். சரி. காஜல் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணா சார். நானும் அவளை முழுசாக நம்பினேன் சார். ஆனா அவ உன்னை ஏமாத்திட்டா. அவ தான் ஃப்ரெண்டு பாரதி கிட்ட எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டா. காஜலை மீட் பண்ண அவளை நீ வெளியிலையும் கூட்டிட்டு போயிருக்க. அவளை அடிச்ச, உதச்ச, கழுத்தை நெரிச்ச, கொலை பண்ண, கண்ணை இல்லை சார், இது எல்லாமே பொய் சார். நான் எதுவுமே பண்ணலை சார். இவளோட கல்யாணத்துக்காக தானே நீங்க துடிச்சீங்க? உங்க பொண்ணு மேல கூட உங்களுக்கு அக்கறை இல்ல. அவ கல்யாணத்துக்கு பின்னாடியே ஓடுனீங்க. இன்னைக்கு ஈஷா, பியூஷ் மட்டும் இல்ல, என் பொண்ணு செத்ததுக்கு நீங்களும் தான் காரணம். மகேஷ், இஷா பியூஷ் பண்ணது என்னமோ மகா தப்பு தான். அதை நாங்களும் ஒத்துக்கிறோம். இஷா பண்ண இந்த தப்பை நாங்க மன்னிக்கவே மாட்டோம். ஆனா இஷா வந்து காஜலை கொலை பண்ணுவாளா? இதை என்னால ஏத்துக்கவே முடியல. என்ன இதெல்லாம்? கூட பிறந்த தங்கச்சி மாதிரி பார்த்தா. ஆமா மகேஷ், கண்டிப்பா இந்த வேலையை ஃபியூஸ் தான் பண்ணி இருக்கணும். இங்க பாருங்க, உங்க மேல மரியாதை இருக்கு. உங்களோட எல்லா பேச்சையும் நான் கேட்டிருக்கேன். ஆனா இந்த விஷயத்துல எதுவும் பேசாம இருந்தா நல்லா இருக்கும். என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன, ஷேகர் மனைவி இன்னும் உயிரோட தான் இருக்காளா? ஆமாம் சார், நம்ம டீம் தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. சர்மா, உடனே மும்பைக்கு கிளம்புங்க. இங்க பாருங்க, என்ன யாரும் கிட்னாப் பண்ணல. நான் ராகேஷை லவ் பண்ணேன். ஷேகர் கம்பெனில ராகேஷ் டிரைவரா இருந்தான். அதோட நான் ஷேகரை விட்டு விலக நினைச்சேன். அதனால நாங்க 2 பேரும் பிளான் போட்டோம். நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இன்னொருத்தரை மாட்டி விட்டுருக்க. அதை விட நீ அவங்ககிட்ட தெளிவாக பேசியிருக்கலாமே. டிவோர்ஸ் கொடுத்துருக்கலாம். என் ஃபேமிலியில் இருக்கவங்க என்ன டிவோர்ஸ் வாங்கவே விடலை. அப்போ நான் இப்படிலாம் யோசிக்கல. என்ன கொலை பண்ண குற்றத்துக்காக அவன் ஜெயிலுக்கு போவான்லாம் நான் யோசிக்கல. ஆனா ஒரு விதத்துல நானும் தண்டனை அனுபவிச்சேன். அது என்னது? ஷேகரை விட்டு பிரிஞ்ச அப்புறம் என்னால சந்தோஷமா இருக்க முடியல. என்னோட குழந்தை இறந்து பிறந்துச்சு. சேகரும் டிப்ரெஷனில் இருந்தா.
இப்போவும் ஜெயிலில் தான் இருக்கான். ஒரு சின்ன பொண்ணை கொலை பண்ணிட்டதா சொல்கிறாங்க. சார், சேகர் இப்பவும் கொலையெல்லாம் பண்ண மாட்டான். அவன் உண்மையிலே ரொம்ப நேர்மையானவன். நான் தான் முட்டாளா இருந்துட்டேன். அவனை புரிஞ்சுக்கவே இல்லை. சார், சேகரோட மொத்த டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லலாம் சார். அவன் நிரபராதி. பியூஷ் அண்ட் இஷா 2 பேரும் பேச்செல்லாம் மாத்தல, ஆனா ஷார்ப்பா இருக்காங்க. ஒரே வீட்டுக்குள்ள 2 பேரும் அஃபேர்ல இருந்திருக்காங்க. ஆனா வீட்டுல ஒருத்தருக்கும் தெரியல. பியூஷ்க்கு எதிராக நம்மக்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. பியூஷை மீட் பண்ணதுக்கு அப்புறம் காஜல் வீட்டுக்கு போயிருக்கா. அங்க அவ அப்பாவையும் சேகரையும் மீட் பண்ணியிருக்கா. அதாவது பியூஷ் எதுவும் பண்ணலன்னு தெரியுது. அந்த பையனோட அப்டேட் இல்லை சார், ஒரு சஸ்பீஷியஸ் மூவ் மட்டும் தெரியல. இந்த கேஸோட சாவி எங்க தான் இருக்கு? ஒன்று பண்ணலாமா? ஃப்ரம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல காஜல் பியூஷை பார்த்துருக்கா பாரதி வீட்டு வெளியில. அப்போ டைம் என்ன இருக்கும்? 5:15 PM. 5:15 PM. அப்புறம் அங்கிருந்து காஜல் தன்னுடைய வீட்டுக்கு போறா. அப்ப வழியில அப்பா மகேஷை பார்த்திருக்கா. அப்ப டைம் 5:55. அங்கிருந்து அவ பொட்டி கடைக்குள்ள போயிருக்கா, ஷம்பு கடைக்கு. அப்ப டைம் கிட்டத்தட்ட 6:15. 6:15 PM. அப்புறம் 6:30க்கு சேகரை மீட் பண்ணிருக்கா. அங்கதான் அலோக்கும் பிரேமும் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 36 மணி நேரம் காஜலை காணோம். ஆனால் ஒரு விஷயம் சார், இவ்வளவு மணி நேரமாக காஜல் எங்கே இருந்தா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அதோட காஜல் அடிச்சான அந்த பையன் ராதே, அப்புறம் இந்த ஸ்கூல் பையன் ஆகாஷ், அவனுடைய அப்பா விவேக், இவங்கெல்லாம் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. ஆனா இந்த சஸ்பெக்ட்ஸ்ல இருந்து கொலைகாரன் யாரியா? அப்படின்னா கொலைகாரன் இன்னி வரைக்கும் நம்மளுடைய ரேடார்ல மீன் மாட்டாம இருக்கோ? குட் மார்னிங் சார். சார் காஜல் கூட சந்தேகப்பட்டவன நம்ம சந்தேகப்பட்டோம். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா சார், இதை பண்ணது கண்டிப்பாக சீரியல் கில்லராக தான் சார் இருப்பான். ஒரு வேளை நம்ம தப்பா இருக்கலாம், ஆனா அதுக்காக சும்மா உட்காந்துருக்க முடியாது. முன்னேறி போய்தான் ஆகணும், திரும்பி பார்க்க முடியாது. தப்பான பாதையா இருந்தாலும் நாம நடந்து போகும்போது சரியான ரூட்டு கிடைக்கலாம்ல. சார், லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து கேஸ் ஃபைல நான் கேட்டிருந்தேன். காஜல் மாதிரி இந்த பொண்ணு ரியா டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அவளோட கண்ணியும் பிடிங்கிருக்காங்க. கேஸ்ல ஏதாவது க்ளூ கிடைச்சிருக்கா? எஸ் சார், ஒரு ஐ விட்னஸ் இருக்கான். பொண்ணை கடத்துறதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு வெளியே டாக்ஸியை பார்க் பண்ணுறதை அவன் பார்த்துருக்கான் சார். ஏன் அந்த டாக்ஸி டிரைவர்? அது இது வரைக்கும் தெரியல சார். ஆனால் அவனோட ஆக்சுவல் ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுன்னு விட்னஸ் சொல்கிறாரு. டாக்ஸி டிரைவர், வித்தியாசமான ஹேர் ஸ்டைல். காஜலோட பணம் கண்டெடுக்கப்பட்ட இடம், அந்த இடம் சீல்ட தானே இருக்கு? சார். அந்த ஏரியா ஃபுல்லாக நல்லா செக் பண்ணி பாருங்கப்பா. அந்த டாக்ஸி டிரைவர் யாராவது பார்த்தாங்களா? அந்த வித்தியாசமான முடி வச்சிருக்கிறவன, அந்த ஏரியாவில் எவ்வளோ சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வாங்க. எனக்கு தெரியுது இது கஷ்டமான வேலை தான். லெட்ஸ் கிராக் திஸ் கேஸ். இந்த டயர் மார்க்ஸை நம்ம கவனிக்கவே இல்லை சார். இந்த ஏரியாவை நம்ம சீல் பண்ணியிருக்கோம். இந்த மார்க் முன்னாடி வந்திருக்கலாம் சார். எக்ஸ்பர்ட்டை கூப்பிடுங்க. இது எந்த வண்டியோட டயர் மார்க்ஸ்னு ஃபுல்லாக செக் பண்ணி எடுங்க. கேஸில் வெளிச்சம் வரணும்னா பல்புக்கு சுவிட்ச் ஆன் பண்ணணும். பியூஷ் இங்கிருந்து போயிட்டான். திரும்பவும் அவனையே நினைச்சுக்கிட்டு இங்க நிக்காத. தேவேஷ் இப்பவும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கா, அதை நினைச்சு சந்தோஷப்படு. இஷா, இதுக்கு மேல எந்த தப்பும் பண்ணாத. நான் வாக்கு கொடுக்குறேம்மா. நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே செய்யற.
சார் சார் இதே மாதிரி வேற கேஸ் எதுவும் நடந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். இதோ சேம் கேஸ் சார். அவினி தீக்ஷித். காஜல், பிரியா, அவனி இந்த 3 பேருமே டார்ச்சர் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்களை நோண்டி எடுத்திருக்கிறான். சார் 3 பேருக்குமே ரேப் நடக்கல சார். சர்மா, ஒரு விஷயத்தை நோட் பண்ணியா? இந்த 3 விக்டிம்ஸ்லயும் ஒரு விஷயம் காமனா இருக்கு. என்ன சார்? 3 பேருக்குமே கேட் ஐஸ் இருக்கு. அவனி தீக்ஷித் கேஸ்ல விக்டிமோட அக்கம் பக்கத்துல டாக்ஸிக்காரன் யாரா இருந்தானா? இல்லை சார், இது வரைக்கும் எந்த ஐ விட்னஸுமே வரல சார். சார் யாரியா? சார் காஜலோட கிரைம் சீனில் டயர் மார்க் இருந்ததுல, அது 3 வீலர் ஆட்டோ ரிக்ஷா. எக்ஸ்பர்ட் சொல்றாங்க அது 15 நாளுக்கு முன்னாடி இருந்த டயர் மார்க்ஸ் தான். 15 நாளா சார்? அது சேம் டைம், அந்த டைம்ல தான் நமக்கு காஜல் பாடி கிடைச்சது. அப்படின்னா சரியான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கோம். காஜலை அந்த வண்டியில தான் கொண்டு வந்திருப்பான். ஆனால் சார் ஐ விட்னஸில் ரியா எந்த டிரைவரை பார்த்தாலோ அவள் டாக்ஸி ஓட்டிட்டு இருந்தான். சர்மா, இட்ஸ் வெரி சிம்பிள். நம்ம தேடுற டிரைவருடைய ஹேர் ஸ்டைல் வித்தியாசமா இருக்கணும். அவன் எந்த வண்டி ஓட்டினாலும் பரவாயில்ல, நமக்கு என்ன. ஃபுல் டீமும் இறக்குங்க. இவன் கையில மாட்டாத வரைக்கும் யாரும் வீட்டுக்கு போக கூடாது. சார் இந்த 2 டிரைவர் கிடைச்சிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு கதை இருக்கு. 2மே வித்தியாசமான ஸ்டைல். ஒரு நிமிஷம் சார். இந்த ஆளு இவனை எங்கேயோ பார்த்துருக்க சார். எங்க? இவன் அதே டிரைவர் தான். சேகர் திருப்பி 2 பேரும் ஓடி போனாங்கல்ல, அதே டிரைவர் தான். சார் இவனை இப்பதான் நான் விட்டேன். ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான். நான் அவனை நிறுத்தவா? இல்ல வேண்டாம், அவன் போட்டோம். ஒரு கண்ணு மட்டும் மேல இருக்கட்டும். இவன் யாரா இருந்தாலும் ஆதாரத்தோட தான் இவனை பிடிக்கணும். ஹலோ. நான் வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க வேலையை பாருங்கம்மா. என்னங்க பெரியவரே, ராகேஷ் உங்களுக்கு தெரியும்ல? என்னங்க மறந்துட்டீங்களா? இப்பதானே சந்திச்ச, ஞாபகம் வருதா? எழுதிட்டு வாங்க. சொல்லுங்க கேதார் சார். உண்மையை சொல்லிட்டீங்கன்னா மனசு லேசாயிடும். சீக்கிரம் சொல்லிடுங்க சார். ராதே என்னோட பையன். அவன் மனசளவில் பாதிக்கப்பட்டவங்கிறது உங்களுக்கும் தெரியும். எங்க வம்சம் வளர்றதுக்காக நான் என்னை விட வயசுல ரொம்ப சின்னவளா இருந்த ஷீலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்பதான் நல்ல ஆரோக்கியமான ஹெல்த்தியான குழந்தை பிறக்கும்னு நினைச்சேன். 3 தடவை என் மனைவி கர்ப்பமானா. ஆனா 3 முறையும் குழந்தை வயிற்றுலேயே இறந்துடுச்சு. ஆனா எனக்கு ஒரு ஆரோக்கியமான குழந்தை தேவை இருந்தது. அதனால நான் என்னோட மனைவியை கூட்டிக்கிட்டு மும்பைக்கு போயிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு தான் எங்களுக்கு திருப்தி கிடைச்சா. சேகருடைய மனைவி. கேதார் சார், ப்ளீஸ் நீங்க சேகர் கிட்ட சொல்லிடாதீங்க. நான் சொல்ல மாட்டேன். இங்க எங்களுக்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடுது. அதனால தானே மும்பைக்கே வந்தோம். உங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? எனக்கு ஆரோக்கியமான குழந்தை வேணும். அதான் 2வது கல்யாணம் பண்ணேன். இவர் என்னோட கணவர் ராகேஷ். இப்ப மும்பைக்கு வந்ததே ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா ஒரு குழந்தை கிடைச்சிடும். ராகேஷ் எங்களை ஒரு பாபா கிட்ட கூட்டிட்டு போனான். அவரு ஒரு வழியை சொன்னாரு. உங்க மனைவியால உங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுக்க முடியும். ஆனா அதுக்காக நீ ஒரு பலி கொடுக்க வேண்டியிருக்கும். 3 பசுக்களோட பலி, 10 நாய்களோட பலி, அதோட பூனை கண்ணு உள்ள 3 பொண்ணுங்களை பலி கொடுக்க சொன்னாரு. ராகேஷ் என்கிட்ட வந்து சூனாயை பலி கொடுக்குறேன்னு சொன்னான். மிருகங்களை சாகடிக்கிறது கஷ்டம் இல்லை, ஆனா மனுஷங்களை. காஜலை எப்படா தேர்ந்தெடுத்த? விதி கை கொடுத்தது சார்.
என் மனைவியோட முதல் கணவன் சேகர் அங்கே தான் தங்கியிருந்தான். அவனுக்கு காஜலை நல்லாவே தெரியும். காஜல் கிட்ட பேசணும். உன்னோட சேகர் அங்கிளோட மனைவி கிடைச்சிட்டாங்கன்னு அவகிட்ட சொன்னோம். சேகர் அங்கிளோட மனைவியா? உங்களுக்கு அவங்கள தெரியுமா? தெரியுமா? ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க போட்டோ கூட என்கிட்ட இருக்கு. எங்க பாரு. இப்போ எங்க இருக்காங்க? இப்பவே என் கூட வா, அவங்கள மீட் பண்ணலாம். இன்னும் 2 பொண்ணுங்களை இவன் தூக்கிட்டு வந்தான். அவங்களையும் காஜல் மாதிரியே கொலை பண்ணி மரத்தில் தொங்க விட்டுட்டோம். ஏன்னா அப்போதான் மக்கள் இது சீரியல் கில்லர் வேலைன்னு நினைப்பாங்கன்னு நினச்சோம். சார், அந்த போலீஸ் சாமியாரை நம்ம டீம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவன் உண்மையை ஒத்துக்கிட்டான். யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல சார். ஒரு குழந்தை தேவைன்னு ஒருத்தன் இந்த அளவுக்கு போவானா? மூட நம்பிக்கையும் பேராசையும் ஒன்னா சேர்ந்தா பெரிய ஆபத்தியா? கேதார் தனக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டான். அந்த பேராசை இன்னைக்கு பெரு நஷ்டம் ஆயிடுச்சு. இதுக்கு துணையா நினது அந்த பைத்தியக்கார ராகேஷ் கம்னாட்டி. அந்த போலீஸ் சாமியார் அவனை கை கால வெட்டணும்யா. என்ன ஒரு வருத்தமான விஷயம் இதுலன்னா 3 பச்சை மண்ணுங்கய்யா இன்னைக்கு பூமியில இல்லையே. அண்ட் அந்த சேகர் அவன் நிரபராதியா இருந்தாலும் தன்னுடைய பொண்டாட்டி திருப்தி கேஸ்ல குற்றவாளியானா. அதான் நொடிஞ்சு போயிட்டாயா. காஜல் கேஸ்ல அவனை அரெஸ்ட் பண்ணும்போது நான் தான் கொலை பண்ணேன்னு பொய் சொன்னான். ஆனா நல்ல வேளையா கரெக்ட் டைம்ல உண்மையான குற்றவாளியை நம்ம பிடிச்சிட்டோம். ஒரு நிரபராதி அநியாயமா உள்ள போக இருந்தானே,